பேச்சுவார்த்தை நடத்துவதாக வேஷம் போடும் அமெரிக்கா அடுத்த கப்பலை அனுப்ப ஆயத்தம். போர் பயிற்சியில் களமிறங்கிய ஈரான் படைகள். அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டொனால்டு டிரம்ப் பூச்சாண்டி காட்டி வருகின்றார். டொனால்டு டிரம்பின் மிரட்டலை சந்திக்க தயார் என்று ஈரான் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கும் தயார் என்று சம்மதித்தது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நடைபெற்றது. இதனிடையே அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியில் ராணுவ பலத்தை அதிகரித்து வருகின்றது. அதேவேளையில் ஹார்மஸ் ஜலசந்தியை ராணுவ துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியாக பல மணி நேரம் மூடப்படுவதாக ஈரான் அறிவித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர் கப்பல் ஈரானுக்கு அருகில் இருப்பது சாட்டலைட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல உலகின் பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஓரிரு நாட்களில் ஈரான் அருகே வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை சர்வதேச அளவில் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் கடற்படை பயிற்சிகளை நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை முயற்சிகள் எல்லாம் அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் வகையிலேயே இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.